விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனாக்கானம் காலங்கள் சீரியல் மூலமாக பிரபலமான நடிகர் ஸ்ரீ பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போது அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனாக்கானம் காலங்கள் சீரியலில் ஸ்ரீராம் கேரக்டர் மூலமாக பிரபலமான ஸ்ரீக்கு அதுக்கப்புறம் திரைப்படங்களை நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுலேயும் வழக்கு எண் 18 அப்படிங்கிற படத்தில் இவர் தான் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. கனாக்கானம் காலங்களில் இருந்ததுக்கும் வழக்கு எண் 18 படத்தில் இருக்கிறதுக்கும் அதிகமான வித்தியாசம் காட்டப்பட்டுச்சு. தெருவில் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற கேரக்டரில் அப்படியே பொருந்தி இருந்தாங்க ஸ்ரீ. இந்த படத்துக்கு இவருக்கு பல விருதுகள் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தில் சந்திர ரோலில் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மாநகரம், இருகப்பற்று போன்ற படங்களில் இவங்க நடிச்சிருந்தாங்க. கடைசியாக இருகப்பற்று படம் கடந்த 2023 வெளிவந்துச்சு. ஆனால் இப்போது இவர் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. அதே மாதிரி கனாக்கானம் காலங்கள் சீரியல் மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 நிகழ்ச்சியிலையும் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் 4 நாட்களில் நிகழ்ச்சியிலிருந்து தனிப்பட்ட காரணத்தினால விலகிட்டாங்க. சில வருஷங்களாக இவங்களை காணாமல் ஃபேன்ஸ் பலரும் இவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவரோட சோசியல் மீடியா பக்கங்களையுமே ஃபேன்ஸ் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. அதில் நீண்ட தலைமுடியோட உடல் மெலிஞ்சு பார்க்குறதுக்கே பரிதாபமாக மாறி இருக்கிறாங்க. அதுலேயும் ஸ்ரீ ப்ளூடிக் அப்படிங்கிற ஐடியில் ஸ்ரீ அரைக்குறை ட்ரெஸ்ஸோட இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்திருக்குது. அதே மாதிரியே ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்ரீயோட அதிகமான ஃபோட்டோஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த பதிவுகளில் விரக்தியான கேப்ஷனுமே ஸ்ரீ கொடுத்துருக்குறாங்க. இந்த சினிமாவில் அழகாக இருக்கிறவங்கள அசிங்கமாகவும் அசிங்கமாக இருக்கிறவங்கள அழகாகவும் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் கனாக்கானம் காலங்கள் சீரியலில் கலக்கலான பிளேபாய் கேரக்டர் நடிச்ச ஸ்ரீ அதுக்கப்புறம் வழக்கு எண் 18, வில்லம்பு போன்ற படங்களில் தன்னோட உண்மையான நிறத்தை மாற்றி அழுக்கா நடிக்க வச்சதான் வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி கடைசியாக சில பதிவுகளில் நடிகர் ஸ்ரீ லேடி பாய் அப்படின்னு குறிப்பிட்டு போஸ்ட் போடப்பட்டிருக்குது. சில இளைஞர்கள் தாய்லாந்து போய் லேடி பாயாக மாறி இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீயும் மாறிட்டாங்களா, அதனால தான் இப்படிலாம் போஸ்ட் போட்டுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரம் இது நடிகர் ஸ்ரீயோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் தானா, இல்லை அவங்களோட பேர் அண்ட் ஃபோட்டோஸ் வச்சு வேறு யாராச்சும் இந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு காலத்தில் இவங்களோட நடிப்பு பலரோட ஃபேவரட்டாக இருக்கும். அதுலேயும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு கச்சிதமாக பொருந்திருக்கிற ஸ்ரீ இப்போ பார்க்குறதுக்கே பரிதாபமாக மாறி இருக்கிறது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ஒருவேளை இது நடிகர் ஸ்ரீயோட உண்மையான சோசியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு சரியான மன ரீதியான உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோட வேண்டுகோளாக இருக்குது. காரணம், அந்த சோசியல் மீடியா பக்கத்தில் சில வருஷங்களாக போடப்பட்ட பதிவுகளில் அதிகமாக விரக்தியோட உச்சத்தில் போடப்பட்ட பதிவுகள் மாதிரி தான் இருக்குது. 37 வயசில் தான் தனியாக இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் பற்றி நடிகர் ஸ்ரீ விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.